மகளிர் தொகையை வச்சு நம்ம ஏதாவது வாழ்வாதாரத்தை உண்டாக்கணும். நம்ம இந்த மாதிரி கூலி வேலையிலேயே நம்ம இருந்தோம்னா ஒன்றும் செட் ஆகாது. இந்த 1000 ரூபாயை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்து நானே உண்டு பண்ணிக்கிட்டேன். அப்போ அந்த 1000 ரூபாயை வச்சு 2 கோழி வாங்கினேன். கோழி நல்லா பெரிய கோழி, நாட்டுக்கோழி, முட்டை கோழியாக வாங்கினேன். அப்போ அந்த முட்டை கோழியை வச்சு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோடனே ஒரு 4 நாள் கழித்து முட்டை இட்டுருச்சு கோழி. அந்த முட்டையை கொண்டு போய் என்னுடைய சூழ்நிலையை சொன்னேன். ஆனால் கண்ணீர் வந்துடும், கண்ணீர் இந்த இடத்துல விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது அந்த முட்டையை கொண்டு போய் ஒருத்தட்ட கொடுத்தேன். முட்டை வாங்கிக்கிறீங்களா? ஆனால் நல்லா வசதியான ஃபேமிலி. முட்டை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கல, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லையில் எவ்வளவு? 20 ரூபா. அப்போ 10 முட்டை எவ்வளவு? 200 ரூபா. 200 ரூபா. சரி 200 ரூபா தாரேன் கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. அந்த 200 ரூபா ஏன் நான் வாங்கிட்டு வரேன். அந்த 200 ரூபா எனக்கு முத இந்த மகளிர் உரிமை தொகைனால அந்த 200 ரூபா வந்துச்சு அந்த மாதம். அப்போ 1000 ரூபா ப்ளஸ் 200 ரூபா, 1200 ரூபா எனக்கு அன்னைக்கு வருமானம். அப்போ அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த மாதம் ஒரு 1000 ரூபா. அந்த 1000 ரூபாயை வச்சு இதே ஒரு கோழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 முட்டையிடாத கோழியா 3 மாதம் குஞ்சு, 4 மாதம் குஞ்சு வாங்கினேன். 4 குஞ்சு அதை வச்சு அதை விட்டுட்டு அடுத்த மாதம் அடுத்து 3 மாதம் சேர்த்தேன் காசு. 3 மாதம் 4 மாதம் இப்போ நம்ம உழைக்கிறோம். 200 ரூபாய்க்கே உழைக்கிறோம். அந்த 200 ரூபாயை ஒன்றும் செய்ய முடியலை. கோழி முட்டையிடுது, அதை 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம், அதையும் ஒன்றும் செய்ய முடியலை. அப்போ நம்ம ஒரு 10,000 வேணும்னா எங்கே போகிறது அப்படிங்கிறத யோசனை பண்ணேன். அந்த 10,000 எப்படி நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 4 மாதம் இந்த மகளிர் உரிமை தொகையை 4 மாதம் அப்படியே சேவிங்ஸில் போட்டிருந்து 4 மாதத்துக்கு 4000 வந்துச்சு. அதோட ப்ளஸ் இந்த கோழி குஞ்சு வாங்கினல 4 குஞ்சு, அந்த குஞ்சு 1000 ரூபாய்க்கு வாங்கினேன். அந்த குஞ்சு முட்டை இட்டுச்சு, அந்த 2 கோழியும் முட்டை இட்டுச்சு. அதுலேருந்து ப்ளஸ் 1500 ரூபா வந்துச்சு. அப்போ இந்த 4000 ப்ளஸ் 1500 ரூபா நான் உழைச்சது குடும்பத்தில் ஒரு 1000 ரூபா எல்லாம் போட்டு ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கினேன். ஆட்டுக்குட்டி வாங்கினா நம்ம நல்லா வளர்த்தோம்னா ஒரு 15,000 வரும். அப்போ நம்ம 15,000த்தை கண்ணால் பார்க்கலாம். ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், புள்ள கேட்கும். ஒரு 5000த்துக்கு எங்கே போகிறது, 10,000த்துக்கு எங்கே போகிறது அப்படிங்கிறது மாதிரி ஆடு வாங்கினேன். ஆடு வாங்கி நல்லா ஹெல்த்தியாக வளர்த்து 2 ஆடு வாங்கினேன். அதாவது 3 கிலோவில் 2 ஆடு வாங்கினேன். அந்த காசில் 2 ஆட்டையும் 15,000 30,000த்துக்கு விற்றேன். போன ஜனவரி மாதம் ஒரு ஆடு வாங்கினேன். ஜூன் மாதம் விற்றேன். எவ்வளவு? 10,000த்துக்கு விற்றேன். அந்த 10,000த்தை என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன். இதை கணக்கு பண்ணி நான் வளர்த்தேன். ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன். நம்ம உள்ள எல்லா பிள்ளையும் மாதிரி படிக்கணும், ஸ்கூலில் போய் எந்திரிச்சு நின்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அதை கொடுத்துட்டு அந்த 10,000 இந்த மகளை கொண்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். சந்தோஷமாக அது கொண்டுட்டு போச்சு. இது மட்டும் அல்ல, அதாவது எந்த பொருளை நான் போய் தொட்டாலும் இந்த மகளிர் உரிமை தொகை அதில் பங்கா இருக்கு. அதாவது 1000 ரூபாய்ங்கிறது சின்ன அமௌண்ட்டு, சிறு தொழி எனக்கு பெருமை ஆக்குது. தேங்க்யூமா, நன்றிமா, ரொம்ப நன்றி. ஒரு 1000 ரூபாய் ஒருத்தரோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான சாட்சியை பார்த்தோம். நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் மசாலா பொருட்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ஒரு கொள்முதல் பண்ணணுன்னா நான் சேலம் டவுனுக்கு தான் வரணும். அங்கே நான் எங்கள் ஊர் மகடஞ்சாவடியிலேருந்து சேலம் வரத்துக்கு ஒரு 20 ரூபா சார்ஜ் இருக்கும். மறுபடியும் அங்கேருந்து லீ பஜார் போய் சரக்கு வாங்கணும். ஒவ்வொரு முறையும் நான் கொள்முதல் பண்ணக்குள்ளே எனக்கு பஸ் ஃபேர் அதிகமாகிட்டு இருந்தது. அப்போ டெய்லி ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா மீதி ஆகிற அளவுக்கு எனக்கு பஸ் ஃபேர் மீதி ஆகும். அதை வச்சு நான் சேமிப்பு தொடங்கலான்னு பார்த்தேன். அப்போ தான் எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த ஞாபகம் இருந்தது. டெய்லி நம்ம ப்ரீ பஸ்ஸில் போகிற அந்த காசை டெய்லி சேமிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்புறம் அதை ஞாபகம் வச்சு நான் டெய்லி என்னுடைய பிஸ்னஸுக்கு பண்ணுற செலவு அந்த பஸ் ஃபேர் பண்ணுறதை டெய்லி உண்டியலில் நான் சேமிப்பு பழக்கத்தை ஆரம்பித்தேன். அந்த சேமிப்பு பழக்கம் என்னுடைய குடும்பத்துக்கும் கற்றுக் கொடுத்தேன், என்னுடைய குழு உறுப்பினர்களுக்கும் கற்றுக் கொடுத்தேன். அதை வச்சு அந்த சேமிப்பு பழக்கம்
இன்னும் என்னை பார்த்து இன்னும் நிறைய பேர் கற்றுக்கணும். இந்த விடியல் பயணத்தில் அதிகமாக வந்து நான் பயனடைஞ்சிருக்கிறேன். அதை வந்து எனக்கு தந்தமைக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.